அதாவது பிள்ளைகள் பருவ வயசு அடைந்தவுடனே திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. இதில் தந்தைக்கு உரிமை இருக்குதா அல்லது பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குதா? இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் என்று பலர் கேட்டிருக்கிறார்கள். இது தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம்தான். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில் பெற்றோர்களுக்கு ஆண் குழந்தைகளாக இருந்தால், இளைஞர்களாக இருந்தால் திருமணத்தில் பெற்றோருக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது. ஒரு ஆண் அவன் விரும்பிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு பெற்றோருடைய அனுமதியோ பெற்றோருடைய சம்மதமோ இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் கட்டளை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா மாஷர ஷபாப், இளைஞர் சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, உங்களில் யாருக்கு திருமணத்திற்கான சக்தி இருக்கிறதோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். வமல்லம் யஸ்ததி, யாருக்கு அந்த சக்தி இல்லையோ அலைஹி பிஸ்ஸௌமி, அவர் நோன்பை கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும். அது அந்த ஆசையை கட்டுப்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில் 5065வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இளைஞர்களை அவங்களே தான் என்ன செய்கிறாங்கன்னா திருமணம் செய்கிற ஒரு பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிறார்கள். அவங்க காலத்தில் வாலிப வயதினர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அவங்க தாய் தந்தையர்கிட்ட கேட்டு செய்கிற ஒரு வழக்கமெல்லாம் இருக்கலை. அவர்கள் செய்து கொள்வார். அது பிரச்சனையாக பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்ம சமூக அமைப்பில், இந்திய சமூக அமைப்பில் திருமணம் என்பது பெற்றோருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் என்று ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இது அந்த பெற்றோர்கள் இந்த உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இளைஞர்கள் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு விட்டுவிட வேண்டும். ஆனால் எதனால் இந்த பெற்றோர்களுடைய அந்த ஆதிக்கம் வருகிறது என்று சொன்னால், திருமணத்தை ஒட்டி பெண் வீட்டாரிடத்தில் வரதட்சணை வாங்க வேண்டும், சீர்களை வாங்க வேண்டும், இன்னும் பல வசதி வாய்ப்புகளை கேட்டு பெற வேண்டும். நம்ம பையனுக்கு அது தெரியாது, நாம் குறுக்க நின்றால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி பெண்பாக்குறம் என்கிற பெயரில் பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பையனை வச்சு சம்பாதிக்கணும் என்ற ஒரு மனநிலை காரணமாகத்தான் எங்கெல்லாம் இந்த வரதட்சணை பிரச்சனை இருக்கிறதோ அங்கே எல்லாம் தான் பெற்றோர்களுடைய ஆதிக்கம் இருக்கும். ஒரு பெண் பார்க்குறத கூட என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண் இவனுக்கு பிடிக்குதா என்று பார்க்க மாட்டார்கள். பெற்றோருக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் உடனே பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். இந்த விஷயத்தில் பிள்ளைகள் அவர்களாகவே பெற்றோருடைய சொல்லை கேட்டு அவங்க பார்க்குற பெண்ணை கல்யாணம் பண்ணினால் தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து புரிந்து நடந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பையன் எனக்கு நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்வானேயானால் அதில் பெற்றோர்கள் தலையிட முடியாது. அதே நேரத்தில் இந்த பையன் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெண்ணோ அந்த குடும்பமோ நமக்கு ஒத்து வராது என்று பெற்றோர்கள் நினைப்பதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீ அந்த மாதிரி திருமணம் செய்தால் செய்து கொள், எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, இது நல்லது இல்லை என்று உனக்கு அறிவுரை சொல்கிறோம். அப்போ அதற்கு மீறி நீ செய்தாயானால் நம்ம குடும்பத்துக்கு அது பிரச்சனையாக வரும் என்று சொல்கிற உரிமை இவங்களுக்கும் இருக்கிறது. அப்போ பருவ வயசை அடைந்த பிறகு திருமணம் செய்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது பெற்றோர்களுடைய உரிமையாக இல்லாமல் இளைஞர்களின் உரிமையாகத்தான் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டு இருக்கிறது. சில குடும்பங்களில் பார்க்குறோம், இந்த பெற்றோர்கள் கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் திருமண வாழ்க்கை 35-40 வயசு வரைக்கும் திருமணமாகாமல் பல பேர் இருக்கிறார்கள். வேறு வேறு காரணங்களை சொல்லி வீடு கட்ட வேண்டும், கடன் கழிக்க வேண்டும், சகோதரிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், வேறு வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் முடிந்த பிறகு திருமணம் செய்வோம் என்று சொல்லி அந்த ஒரு இளைஞனுடைய அந்த இளமையில் கொடுக்க வேண்டிய அந்த இல்லற வாழ்க்கையை மறுக்கிறார்கள். இதனால் என்ன ஆகும்னு கேட்டால், கட்டுப்பாடாக இருக்கிறவங்க இருந்துருவாங்க. பல பேர் என்ன செய்வாங்கன்னா, தவறான வழியில் செல்வதற்கு இந்த தாமதம் தேவையற்ற அதிகப்படியான தாமதம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால் பெற்றோருக்கு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம பிள்ளைக்கு வேணுங்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அது மார்க்கத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அது குறுக்க நிற்கக்கூடாது. மார்க்கத்துக்கு உகந்ததாக இருக்கிறது, குடும்பத்து அமைப்புக்கு நல்லதாக இருக்கிறது என்று இருந்தால் அதை மறுக்கக்கூடாது. சரி, இப்போ பிள்ளை ஆசைப்படி போகட்டும், ஏன்னா அவர் விரும்பின மாதிரி திருமணம் செஞ்சால் தான் அவங்க காலமெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்களுக்கு விரும்பாத ஒன்றை நம்ம திணிச்சோம் என்று சொன்னால் அவங்க சந்தோஷமாக இருப்பதில் சந்தேகத்துக்குரியதாகிவிடும். அதனால் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாம் அந்த உரிமை வழங்கி இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த பையன் தேடக்கூடிய அந்த வாழ்க்கை துணை
தகுதி இல்லாததாகவோ அறியாத்தனமாக செய்யக்கூடியதாக இருந்து அறிவுரைலாம் சொல்லி கேட்கவில்லை என்று சொன்னால் நீ தாராளமாக செய்து கொள், நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது அவசியம் இல்லை என்று பெற்றோர்கள் சொல்லலாம். ஏன்னாட்டு அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. கல்யாணத்தை இவங்க தான் நடத்தணுங்கிற எந்த ஒரு அவசியமும் மார்க்கத்தில் கிடையாது. இது வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பருவ வயசு அடைந்த பிறகு பெண்களுக்கு அவங்களுடைய விருப்பப்படி தான் திருமணம் செய்யணும். ஆனால் அவங்களா போய் செய்து கொள்ளாமல் அந்த பொறுப்பாளர் தந்தையோ அண்ணனோ தாத்தாவோ அந்த குடும்பத்தில் உள்ள பொறுப்பாளர்களுடைய முன்னிலையில் அந்த பொறுப்பாளர் பொறுப்பு ஏற்று திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். ஆனால் வைத்தால் கூட அந்த பெண்ணு கண்டிஷனாக சம்மதிச்சு ஆக வேண்டும். அந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னால் தகப்பனாக இருந்தால் கூட திருமணம் செய்ய வைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா துன்கஹுல் ஐயுமு ஹத்தா துஸ்தமர. ஒரு கணவன் இல்லாதவள், அதாவது கணவனை இழந்தவள் வந்து அனுமதி கேட்காமல் அவள் கல்யாணம் செய்து கொடுக்கக்கூடாது. ஒலா துன்கஹுல் பிக்குர் ஹத்தா துஸ்ததன. ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி, விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிற பொறுப்பு தந்தையை சேர்ந்தது. ஆனால் இவன் சொல்லக்கூடிய அந்த மணமகனை அந்த பெண் வந்து ஒத்துக்கொள்கிறாரா, விரும்புகிறாரா என்பதே முக்கியமான ஒரு ஷரத்து. அப்படி விருப்பமில்லாமல் திருமணம் செய்வது கூடாதுன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா துன்கஹு, திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அப்போ பெற்றோர்களுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்குற உரிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொடுக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய மார்க்க நெறிய மீறி வேறு மாதிரி போய்விட்டார்கள் என்று சொன்னால் இதில் தீமைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து அவங்களே கூட விரும்பினால் கூட அதில் இஸ்லாமிய வரம்புகள் மீறப்படுமா, குடும்பத்துக்கு ஏற்றதாக இருக்குமாங்கிற காரணம் இல்லாமல் அவர்கள் வந்து புறக்கணித்தார்கள்னால் அது சரி கிடையாது. அதை ஒரு முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹன்சா என்று ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க புகாரில் இது 5138வது ஹதீஸ். அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க தகப்பனார் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா திருமணம் செஞ்சு கொடுத்துட்டார். ஆனால் திருமணம் செஞ்ச ரெண்டாவது, அதாவது விதவையாக இருந்தாங்க. விதவையாக இருந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். வச்ச உடனே இந்த பெண்ணுக்கு பிடிக்கலை. தகப்பனார் பார்த்து வச்ச மாப்பிள்ளை வந்து இந்த பெண்ணுக்கு பிடிக்காட்டாலும் நான் தகப்பன் எனக்கு அந்த ரைட் இருக்கிறது என்று அவர் என்ன செய்கிறாரு, திருமணம் செய்து வைத்துறார். வைத்த உடனே அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து இந்த மாதிரி விஷயம் எனக்கு பிடிக்காத ஒருவருக்கு என் தந்தை திருமணம் செய்து வைத்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபரத்த நிகாஹு, அந்த திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள். இது திருமணம் அல்ல. தகப்பனார் வந்து பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் பிடிக்காத உன்னை கல்யாணம் பண்ணி வச்சார்னு சொன்னால், அதை முஸ்லீம் ஜமாத்துகளில் வந்து முறையிட்டார்கள் என்று சொன்னால் அந்த திருமணமே நடக்கவில்லை, அந்த திருமணம் ரத்து, அந்த திருமணம் செல்லாது. ஏன்னா சம்மதம் ரொம்ப முக்கியம். திருமணத்திற்கு என்ன இருக்குது, முக்கியமான ஷரத்து என்னன்னு கேட்டால் சம்மதிக்க வேண்டும். குர்ஆனில் கூட திருமணத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, பெண்கள் உங்கள் மனைவியராக வரக்கூடிய பெண்கள் கணவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு உடன்படிக்கையோடு அந்த வாழ்க்கையை நம்ம தொடர வேண்டும். உடன்படிக்கை என்று சொன்னால் அந்த பெண்ணு முழு சம்மதப்பட வேண்டும், விரும்ப வேண்டும். விருப்பமில்லாமல் செய்தால் அந்த ஒரு திருமணம் செல்லாது என்கிற அளவுக்கு பெண்களுக்கு இஸ்லாம் வந்து உரிமை வழங்கி இருக்கிறது. அதே மாதிரி கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வதை பற்றி திருக்குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸா கர்ஹா, பெண்களை வலுக்கட்டாயமாக நீங்கள் அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை. அந்த பெண்ணை விரும்பவே இல்லை. இந்த மாப்பிள்ளக்காரன் அந்த குடும்பத்தாருடைய பலத்தை வைத்து செல்வாக்கை வைத்து கூட்டத்தை திரட்டிக்கிட்டு வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாம் சில பகுதிகளில் நடக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்தில் நடப்பது இல்லை, பரவலாக நடக்க. இந்த மாதிரியான திருமணம் செய்வது கூடுமா என்றால் ஒரு இஸ்லாமியன் கூடாது. ஒரு பெண்ணு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி அந்த பெண்ணுக்காக வேண்டி வலுக்கட்டாயமாக திருமணம் செய்வார்களே, ஆனால் திருமணமே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறாண்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸா கர்ஹா, பெண்களை வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் வந்து 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
ரெண்டு பேரும் விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆணாக இருந்தால் அவனாகவே அந்த கல்யாணம் நடக்கிற காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருமணம் நடக்கும் பொழுது எப்படி நடக்கும்? நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மணமகன் நான் கல்யாணம் பண்ணுறேன் அவன் தான் செய்வான். மணமகள் சார்பாக என்ன செய்வாங்க? நான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்பாங்க. அந்த ஒப்பந்தம் பண்ணுற அந்த விதத்திலே உங்களுக்கு சட்டம் தெரிகிறது. அந்த ஒப்பந்தம் பண்ணுற விதமே எப்படி வைத்திருக்கோம், அது கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. ஒப்பந்தம் செய்கிற விதமே என்ன இருக்குன்னு கேட்டால், இன்னாருடைய மகள் இன்னாரை இவ்வளோ ரூபா மகருக்கு இன்னார் சாட்சியாக வைத்து நான் திருமணம் செய்கிறேன் என்று மணமகன் சொல்வான். மணப்பெண்ணு சொல்லுவாங்களன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க சம்மதிக்கிறேன்னு அந்த லெட்ஜரில் கையெழுத்து போடுவாங்க. அதே நேரத்தில் தகப்பனோ அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் நின்று என்ன செய்வாங்க? என் மகளை, என் சகோதரியை இவ்வளோ ரூபா மகருக்கு உங்களுக்கு அவருடைய பூரண சம்மதத்தோடு மனமுடித்து தருகிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்பாங்க. அவர் ஆமாம்பார். அப்போ பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறோம். ஆண் அவனே திருமணம் செய்கிறான். அந்த திருமண நிகழ்வை பார்த்தாலேயே அந்த திருமணம் செய்து வைப்பது ஆணுக்கு எந்த ரோலுமே இல்லை, தகப்பனே இல்லாவிட்டாலும் அந்த பையன் திருமணம் செய்து கொள்ள முடியும். இஸ்லாத்தில் அந்த உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. பெண்களாக இருந்தால் அது ஏன் அவங்களுக்கு விருப்பப்படி தான் செய்யணும். ஆனால் எதுக்கு இந்த பொறுப்பாளர்னு சொல்கிறோம்னு கேட்டால், பெண்களை ஏமாற்றிடுவாங்க. பெண்களுக்கு ஒரு பொறுப்பாளன் இருந்து செஞ்சால் தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும். இல்லை என்று சொன்னால் அவங்களா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க கொண்டு போய் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு என்ன செய்வான்? அடிமை விற்றுட்டு போயிடுவான். சந்தையில் அந்த விசார வழியில் விற்றுட்டு போயிடுவான். அல்ல கொடைக்கானல் விட்டு உடையாந்துருவான். இப்படியான பல அல்ல பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவான். ஏன் கொளுத்துறான்னு கேட்டால், இவருக்கு யாரும் இல்லை, இவளுடைய குடும்பத்தாரை பகைச்சிக்கிட்டு வந்திருக்கிறா, இவளை என்ன செஞ்சாலும் கேட்க நாதி இல்லை என்று வந்தால் அது பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்குமா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் தட்டி கேட்பதற்கு ஒரு ஜமாத் இருக்கிறது, ஒரு தகப்பன் இருக்கிறான், ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் தான் நின்று இதை நடத்தி வைத்தான் என்று சொல்லும் பொழுது அந்த மாப்பிள்ளைக்காரன் கொடுமைப்படுத்த மாட்டான். பெண்களுடைய செக்யூரிட்டிக்கு தான் இது அந்த பொறுப்பாளர்னு வைக்கிறது. விருப்பம் தான், பெண்ணுடைய விருப்பத்தின்படி தான் திருமணம் செய்து வைக்கணும். ஆனால் அந்த திருமணம் பெண்ணுடைய விருப்பப்படி நீனே பண்ணிக்க என்று சொல்லிவிடாமல் நான் நின்று நடத்தி வைக்கிறேன் என்று அந்த பெண்ணுக்காக பொறுப்பாளர்கள் என்ன செய்யணும்? நின்று திருமணம் செய்து வைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் முதல் கன்னி பெண்ணுக்கு தான் இந்த சட்டம். விதவை பெண்ணாக இருக்காங்கன்னு வைங்க, விதவையாக இருக்கிறாங்க அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணாக இருக்கிறாங்க, ஏற்கனவே திருமணம் முடித்து கணவனை இழந்திருக்கிறார்கள், மரணத்தின் மூலம் இழந்திருக்கிறார்கள் அல்லது விவாகரத்தின் மூலம் இழந்திருப்பார்கள். இப்படி கணவன் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் ரெண்டாவது தடவை பண்ணக்கூடிய திருமணமாக இருக்கும் பொழுது அந்த திருமணத்திற்கு பெற்றோர்களோ பொறுப்பாளர்களோ இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. அவங்களாக பண்ணிக்கொள்ளலாம். இது அதிகமான பேர் இந்த சட்டத்தை விளங்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அல் ஐயும் அஹக்கு மின் நஃப்ஸிஹா மின் வலிஹா. அந்த கணவன் இல்லாத பெண், அதாவது திருமணமாகி கணவனை இழந்த அல்லது கணவன் விவாகரத்து செய்த பெண்ணாக இருப்பாளேயானால் அஹக்கு மின் நஃப்ஸிஹா மின் வலிஹா, அவளுடைய பொறுப்பாளரை விட அவள் விஷயத்தில் அவள் தான் அதிக உரிமை படைத்தவள், அவளே உரிமை படைத்தவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதே ஹதீஸ் அஸ்ஸய்யிபு அஹக்கு பி நஃப்ஸிஹா மின் வலிஹா, சய்யிபு விதவையாக இருப்பாளேயானால் அவள் ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணும்போது ஏமாற மாட்டாள். ஃபஸ்ட்டில் தான் பெண்கள் ஏமாந்துருவாங்க. முதல் ஒரு கல்யாணம் ஆகி அப்புறமே விவாகரத்து ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கடுத்து அவங்க மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க. ஆணும்போது என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுக்கிறது பொருத்தமானதாக இருக்குது. அவங்களாகவே என்ன செய்யலாம், இஸ்லாமிய முறை பிரகாரம் அந்த சாட்சியை வைத்து ஜமாத்தில் வச்சு அந்த பெண்ணும் ஆணுமே அக்ரிமெண்ட் செய்து கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, இந்த ஹதீஸிலிருந்தே வழங்குகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கிறது. அதாவது பெண்கள் ஆண்களுமே பேசி திருமணம் செய்து கொள்வது, யாரே கன்னி பெண் இல்லாமல் ஏற்கனவே வாழ்க்கைப்பட்ட பெண்ணாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யும் பொழுது அவங்க தந்தை சம்மதிச்சாதான் பண்ணணும், அவங்க அண்ணனோ தாத்தாவோ சம்மதிச்சாதான் பண்ணணும், அல்ல அவர்கள் முன்னின்று நடத்தினா தான் அது செல்லும் அப்படின்னு இருக்கான்னா அப்படி கிடையாது. இந்த ஒரு ஹதீஸே போதும். அதாவது விதவையாக இருப்பாளேயானால் அல்லது விவாகரத்து செய்யப்பட்டவளாக இருப்பாளேயானால் அவளுக்கு பொறுப்பாளனை விட அவள் தான் அதிக உரிமை படைத்தவள், அவள் விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்கு அவளுக்கு தான் உரிமை இருக்கிறது என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில சம்பவங்களை பாருங்கள். அதாவது உம்மு சுலைம்டா யாருன்னு கேட்டால் அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர், அவங்களுடைய அம்மா தான் உம்மு சுலைம். இந்த உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க முஸ்லீம் ஆகிட்டாங்க. அந்த உம்மு சுலைம் அவர்களை ஏற்கனவே ஒரு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு இப்போ கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூ தல்ஹாண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ இஸ்லாத்துக்கு வரலை. உம்மு சுலைமும் இஸ்லாத்தில் வந்துடுறாங்க.
அபூ தல்ஹாவும் ரெண்டு பேரும் மதீனா ஆளுக்கு தான். அபூ தல்ஹா வந்து இஸ்லாத்துக்கு வரலை. வராட்டாலும் இந்த உம்மு சுலைமை விரும்புகிறார் அவர். உம்மு சுலைம் வந்து இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணலாம், நல்ல ஒழுக்கமான பெண்ணாக தெரியுது என்று சொல்லி அவரே என்ன செய்கிறாருன்னா ஹத்தப அபூ தல்ஹா உம்மு சுலைம்கிட்ட போய் அபூ தல்ஹா அவரே பெண் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னு கேட்டால் அவர் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆமாம், அப்போ பதில் சொல்கிறாங்க, உம்மு சுலைம் சொல்கிறாங்க, அம்மா இன்னி ஃபீக்கல ராகிபத்துன், அபூ தல்ஹா அவர்களே உங்களை நானும் விரும்புகிறேன், நீங்கள் என்னை விரும்புகிற மாதிரி நானும் உங்களை விரும்புகிறேன். ஒமா மிசுலுக்க யுரத்து, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை வந்து வேணாம்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. எல்லா தகுதியும் உள்ளவராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் உலாக்கின்னக்க ரஜுலுன் காஃபிருன், நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். வானா இம்ராத்துன் முஸ்லிமத்துன், நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக இருக்கிறேன். அதனால் ஃபைன் துஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டீர்களே ஆனால் ஃபதாலிக்க மஹரி, அதையே எனக்குரிய மகராக ஆக்கிக் கொள்கிறேன். லா அசலுக்கு கைரஹு, வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். அப்போ இந்த உம்மு சுலைம் அவர்களை அபூ தல்ஹா விரும்புகிறாரு. அபூ தல்ஹாவை உம்மு சுலைம் விரும்புகிறாங்க. விரும்பத்தானே சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை ரத்து பண்ண முடியுமா, மறுக்க முடியுமா என்றெல்லாம் உம்மு சுலைம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பார்த்துருக்குறாங்க, ஒருத்தர் பார்த்துருக்குறாங்க. அப்போ இதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு பிரச்சனை கிடையாது, இஸ்லாத்துக்கு நீ வரணும், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நீ இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டாயானால் எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது என்று சொல்லி அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அவர் இஸ்லாத்தை தழுவுனார். அப்போ பெண் பேசுனது யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் போய் பார்த்து அங்கே போய் பெண்ணெல்லாம் கேட்கல. அபூ தல்ஹா நேரடியாக என்ன செய்கிறாரு, அவங்க பேசுகிறாரு, இஸ்லாத்தை தழுவுனவுடனே அவங்கள திருமணம் செய்து கொண்டாருங்கிற ஒரு செய்தி தபுரானியில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. நசையிலையும் இந்த ஹதீஸ் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், தஸவஜ அபூ தல்ஹா உம்மு சுலைம், அபூ தல்ஹா வந்து உம்மு சுலைமை திருமணம் செய்தார்கள். ஓ கான சதாகுமா பைனஹுமா அல் இஸ்லாம், ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள திருமணத்தினுடைய மகராக இஸ்லாம் தான் இருந்தது. அஸ்லமத்து உம்மு சுலைமின் கபல் அபி தல்ஹா, அபூ தல்ஹாவுக்கு முன்னாடி உம்மு சுலைம் அவர்கள் திருமணம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இப்போ ஹத்தபஹா, அவர் பெண் கேட்டு போனார். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அது அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன். ஃபைன் அஸ்லம்த நகஹத்துக, நீ இஸ்லாத்தை தழுவினால் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி திருமணம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இதில் என்னென்னு கேட்டால், இது பொறுப்பாளர் என்னென்னா இவங்க இரண்டாவது திருமணம் பண்ணுறாங்க, கன்னி பெண்ணாக இருக்கவில்லை. கன்னி பெண் இல்லாதவர்களாக இருந்தால் அவங்களே போய் பெண் பேசலாம், அவங்கள்ட்டே பேசலாம், அவங்களே இந்த திருமண முடிவை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமிய பிறவி பிரகாரம் சாட்சிகளை வைத்து ஜமாத்தில் வச்சு திருமணம் செய்து கொள்ளலாம். தகப்பன் வராவிட்டாலும் பொறுப்பாளர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஏன் பரவாயில்லைங்கிறோம்னு கேட்டால், அந்த பெண்ணு வந்து தந்தையை விட வலியை பொறுப்பாளரை விட அதிக உரிமை படைத்தவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இதுக்கு போதுமான ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அவங்களையும் அந்த கணவர் விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ண உடனே நீ இதா ஒரு இடத்துல ஒரு வீட்டில் போய் இதா இருக்க சொல்லிட்டாங்க, வேற ஒரு வீட்டை அனுப்பி நீ இதா இருந்துருந்து. இதாவெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஃபாத்திமா பின்த் கைஸ் ரசூல்லாட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய இதா முடிஞ்சிருச்சு, இப்போ நான் வந்து திருமணம் செய்வதற்கு தகுதி உள்ளவளாக இருக்கிறேன், அதனால் வந்து என்னை ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணுறேன்ட்டு கேட்குறாங்க. அண்ணன் முஆவியா தபன் அபி சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா அவர்களும் அபா ஜஹமின் அபூ ஜஹமி என்பவரும் ஹத்தபானி, என்னை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க. என்னிடத்தில் நேரடியாக பெண் பேசுகிறாங்க. அவங்க ஃபாத்திமா பின்த் கைஸுடைய குடும்பத்தார்ட்ட போய் பேசலை, ஃபாத்திமா பின்த் கைஸையே பார்த்து உனக்கு இதாவெல்லாம் முடிஞ்சு போச்சா இல்லையா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று யார் சொல்கிறா, முஆவியா அவர்கள், அந்த ஹலீஃபா 5வது ஹலீஃபா இருந்தாங்கல்ல, அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க கல்யாணம் பண்ணுறேங்கிறாங்க. அபூ ஜஹம் என்பவர் என்ன செய்கிறாரு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரெண்டு பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க, நான் என்ன செய்ய அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்றா, கேட்டதுக்காக வேண்டி நம்ம ஆலோசனை சொல்லணும். பொதுவாக ஒருத்தருடைய குறைகளை அடுத்தவரை நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த குறைகளை சொல்வதனால் அவருக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்றால், அந்த குறைகளை சொல்லாவிட்டால் அவருக்கு கேடு ஏற்படும் என்றால், அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தருடைய குறையை மற்றவருக்கு சொல்லலாம். இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கப்படணும், அவரை சேர்க்கலாமா என்று உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு தெரியுது அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்லி, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அவரை சேர்க்க வேணாம், கை கொஞ்சம் நீளம் இருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்லணும்ல. அப்படி சொன்னால் தான் எனக்கு செய்கிற நன்மையாக இருக்கும். சும்மா ஒருத்தனுடைய குறைப்பை தண்டோரை போட்டுட்டு போகக்கூடாது. சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் அந்த குறையை சொல்லலாம். இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த பெண் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, 2 மணமகன்களை சொல்லி இந்த 2 பேரில் நான் யாரை கல்யாணம் பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச ஆளுக்க. தெரியும் பொழுது அவங்கள்ட்ட என்ன மைனஸ் இருக்குதோ, ப்ளஸ் எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க.
ப்ளஸை சொல்ல மாட்டாங்க, மைனஸ் என்ன இருக்குது அந்த மைனஸை ரசூலா என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு விளக்குறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அம்மா அபூஜஹமின் ஃபலா ஏதோ அசாஹலா அன் ஆத்துக்கிஹி, இந்த அபூஜகம் உன்னை பெண் கேட்டார்ல, உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்குறாருல, அவருடைய கேரக்டர் என்னென்னு கேட்டால், அவர் கைத்தடியை கையில் எடுத்தானா கீழே வைக்க மாட்டார். இது இலக்கியமாக சொல்கிறது, அடிப்பார்னு அர்த்தம். இவர் எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுவார். அப்போ கை நீட்டினார்னு சொன்னால் நீ வந்து அடி வாங்கி என்ன செய்வே, கஷ்டப்பட வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் கோபமான ஆள், ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள். இது குறை சொல்றதுக்காக சொன்னதில்லை. இந்த பெண்ணு வாழ்க்கைக்கு துணையாக தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அடி வாங்கிட்டு நாளைக்கு நிற்கக்கூடாதுல்ல, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அம்மா அபூஜஹமின், இந்த அபூஜஹம் என்பவர் வந்து ஃபலா ஏதோ அசாக நாத்துக்கி, அவருடைய தோல்லேருந்து கைத்தறியை கீழே வைக்க மாட்டார் அப்படின்னா ரெடி கைத்தறி வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார்னா ஒரு இலக்கியமான வார்த்தை. அதான் அடிக்கக்கூடியவர் கோவக்காரன்னு அர்த்தம். அப்போ அம்மா முஆவியா, அடுத்து முஆவியா சொன்னீங்கள, அவரை பொறுத்த வரைக்கும் சோலூக்குன்லா மாலலகு, அவர் வந்து எந்த செல்வமும் இல்லாத ஒரு ஓட்டாண்டியாக இருக்கார். அதாவது பஞ்சை பராரி அவர் இருக்கிறாரு. அவருக்கு வாழ்க்கை பட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவேன், இவற்றை வாங்கினா அடி வாங்குவேன், அவர் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் கஷ்டப்படுவேன், அவர்கிட்ட காசு பணம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட அப்படின்ட்டு ரெண்டையுமே சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேணா ஒன்று செய், உசாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க. உசாமாண்டா யார், ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகன் இருந்தார்ல ஜெயிது, பிறகு வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த ஜெயிதுடைய மகன் தான் உசாமா. ரொம்ப ரசூலுல்லாவுக்கு விருப்பமான ஆள், பேரப்புள்ள மாதிரி அவரை நேசிப்பாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இன்கி உசாமா பின் ஜெயித், உசாமா பின் ஜெயிதை நீ கல்யாணம் பண்ணிக்க, உசாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்காட்டாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் சரின்ட்டாங்க. பிடிக்கலை ஆரம்பத்தில், இந்த 2 பேர் கேட்டாங்க, இந்த 2ல் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே வேண்டா வெறுப்பாக, பிடிக்காவிட்டாலும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல சரி என்று சொல்லிவிட்டார்கள். வெறுப்பாகத்தான் சொன்னார்கள். அப்புறம் முதல் தடவை வெறுத்தாங்க, 2வதையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சரின்னு ஒத்துக்கொண்டார்கள். அப்புறம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டு நான் கல்யாணம் பண்ணதுனால இந்த உசாமாவை திருமணம் பண்ணி ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தேன், அவர் மூலமாக ஏராளமான நன்மைகளை நான் அடைந்தேன், நான் மறுத்திருக்கக்கூடாது, பிறகு நான் உணர்ந்து கொண்டேன்னு அவங்க அந்த ஃபாத்திமாவை சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குன்னு கேட்டால், அவங்க விதவையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பெற்றோர் சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அதிகமான பெற்றோர்கள் வந்து கணவனை இழந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லது விதவையாக இருந்தால், அது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தால், சரி அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் தானே அப்படின்னு நினைத்து அதுக்கு தகுந்தவாறு முயற்சிகளை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பண்ணாமல் இருக்கலாம், எங்கே பண்ணாமல் இருக்கலாம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சமுதாய அமைப்பு மாதிரி இருந்தால் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்கவுங்களே பார்த்து என்ன செய்வாங்க, பேசிக்கொள்வார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அவங்க நேரடியாக தான் இப்போ பார்த்து பேசியிருக்கிறாங்க. இந்த அபூஜஹம் என்பவரும் முஆவியாவும் ஃபாத்திமா பின்த் கைஸிட்ட போய் என்னஞ்சாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்கல்ல, அப்படியான ஒரு வழிமுறை இருந்தால் பெற்றோர்கள் நீங்கள் சும்மா இருந்துட்டு போகலாம். இப்போ அந்த மாதிரி பெண்கள்கிட்ட போய் பேசுகிறதுங்கிறது வந்து இஸ்லாம் சொல்லாத விட கூடுதல் கட்டுப்பாடுங்கிற பேரில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்களுடைய மறுமணத்திற்காக வேண்டி முயற்சியை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம கூடுதலாக கவனத்தில் வைக்க வேண்டும். இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால்,